எந்தெந்த தேதிகளில் கடுமையான கனமழை பொறுத்தவரைக்கும் பதிவாக போகுது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கைகளை பெற்றுக்கொள்ளுங்க. தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் மீண்டும் பரவலாக நமக்கு மழை பொறுத்தவரை தொடங்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சில மாவட்டங்கள்ல கனமழை தீவிரமாகுமா அப்படின்னு பலரும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அனைத்து மாவட்டத்திற்கும் அநேக இடங்கள்ல பெரும்பாலான பகுதிகள்ல மீண்டும் பரவலாக ஒரு மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது இரவு நேரங்கள் அல்லது நள்ளிரவு நேரங்கள்ல பெய்ய தொடங்கிரும். சில மாவட்டங்கள்ல நமக்கு இன்னும் மழை தொடங்காம இருக்கு. சில மாவட்டங்கள்ல லேசானது முதல் மிதமான மழையும் பதிவாகி இருக்கு. மேற்கு தொடர்ச்சியில ஓரிரு இடங்கள்ல கனமழையும் பெய்துள்ளது. அப்ப இனி வரக்கூடிய நாட்கள்ல நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நிச்சயமா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஜூலை மாதம் முடியிற வரைக்கும் பரவலாக ஒரு சில மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழையானது தொடர்ந்து நீடிக்கும். அதனால இந்த மாதம் முடியிற வரைக்கும் ஒரு மிக கனமழையோ, ரெட் அலர்ட்டோ அதற்கான வாய்ப்பு எதுவும் கிடையாது. இந்த மாதம் முடியும் வரை மிதமான மழை மற்றும் லேசான மழையா இருக்கும். மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய மலை பகுதிகள்ல மட்டும் தான் அந்த கனமழையினுடைய தீவிரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சரி, அப்போ எப்பங்க நமக்கு வந்து கனமழை ரொம்ப அதிகமா இருக்கும்? இப்படியே லேசான மழையும், மிதமான மழையும் பெய்துட்டு இருந்தா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி நெறைய பேரும் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்த மழை பொழிவு தேதிகள் நீங்க மறக்காம குறித்துக் கொள்ளுங்க. ஆகஸ்ட் மாதம் தொடங்கிய உடனே, அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதலே கனமழை பொறுத்தவரை அதிகரிக்க ஆரம்பிச்சிரும். கடலோர மாவட்டங்கள், டெல்டா மற்றும் உள் மாவட்டங்கள்ல பரவலாக நமக்கு மழை தீவிரமடைந்து, ஆகஸ்ட் 2, 3 மற்றும் 4 தேதிகள்ல விட்டு விட்டு கனமழைக்கான வாய்ப்புகளும், காலை முதல் மாலை வரைக்கும் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். காலை நேரங்கள், மதிய நேரங்கள்ல கூட நமக்கு மழை பொழிவுகள் ஆகஸ்ட் மாதங்கள்ல காத்துக்கிட்டு இருக்கு. விட்டு விட்டு அவ்வப்போது கனமழையும் பதிவாகும். தொடர்ச்சியாக இந்த ஆகஸ்ட் தொடங்கிய உடனேயே நமக்கு பரவலாக நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது அதிகரிக்க தொடங்கும். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 2வது மற்றும் 3வது வாரங்களிலும் மிக கடுமையான கனமழையும் காத்து கொண்டிருக்கு. கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடனும் ஒரு சில இடங்களில் பரவலாக பகுதியாக மிதமான மழையும் காணப்படும். டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் இந்த மாதம் முடிகிற வரைக்கும் லேசானது முதல் மிதமான மழை பகுதியாக பெய்யும். இரவு நேரங்களில் எதிர்பாருங்க. அப்புறம் ஆகஸ்ட் தொடங்கியவுடன் மிதமானதிலிருந்து கனமழை வரை ஓரிரு இடங்களில் பெய்ய தொடங்கிடும். ஆகவே கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே அடுத்த மாதங்களில் தான் கனமழை. இந்த மாதம் முடிகிற வரைக்கும் மிதமான மழையானது தொடர்ந்து நீடிக்கக்கூடும். உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் காற்றுடைய வேகம் வந்து கணிசமாக அதிகரிக்க போகுது. கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர்லேருந்து 45 கிலோமீட்டர் வேகம் வரை ஒரு சில மாவட்டங்களில் தரைக்காற்றுடைய வேகம் சற்று கூடுதலாக இருக்கும். திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், கரூர், சேலம் போன்ற மாவட்டங்களில் காற்றின் வேகம் மாலை நேரங்களில் கணிசமாக அதிகரிக்கிறது போல இருக்கும். மழை பொழிவு வந்து லேசானது முதல் மிதமான மழை தொடரும். கண்டிப்பாக மாவட்டம் முழுவதும் கனமழை வந்து தீவிரமடையும் போது உங்களுக்கு அறிவிப்புகள் கொடுக்கப்படும். கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டையில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க. இரவு நேரங்கள் மட்டுமே நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகம். காலை முதல் மாலை வரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். தென் மாவட்ட பகுதிகள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் மாத இறுதி வரை உங்களுக்கு லேசான மழையோ அல்லது மிதமான மழை மட்டும் உண்டு. ஆகஸ்ட் மாதம் தொடங்கிய பிறகு ஓரளவு கனமழையினுடைய தீவிரமும் அதிகரிக்கும். மிக கனமழை மற்றும் அதி கனமழை தென் மாவட்டங்களில் பதிவாக வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக அறிவிக்கப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, கன்னியாகுமரியில் தற்போதைய நிலவரப்படி தேனி, தென்காசி, கன்னியாகுமரியில் அதிக அளவு நீங்கள் மழை எதுவும் எதிர்பார்க்க வேண்டாம். ஒரு மிதமான மழை தொடரும். கனமழை பொறுத்த வரைக்கும் வால்பாறை, சோலையாறு, அப்புறம் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குந்தா, அவலாஞ்சி போன்ற பகுதி மட்டும் கனமழை இருக்கும். அதே மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோவையில் நகர பகுதிகள் மற்ற இடங்கள்லாம் மிதமான மழை மட்டும் தொடர்ந்து நீடிக்கும். காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளில் பெய்து வரக்கூடிய அதி கனமழையின் காரணமாக தொடர்ச்சியாக நமக்கு மேட்டூருக்கு நீர் வரத்து அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே தான் இருக்கும். குறைய வாய்ப்பே கிடையாது. ஆகஸ்ட் மாதங்கள் வரைக்குமே கூட ஆகஸ்ட் மாதத்திலையும் மிக கடுமையான மழை பொழிவு, ரெட் அலர்ட் எல்லாமே கர்நாடக மாநிலத்தில் இருக்க போகுது. அதனால நமக்கு வந்து தேவையான தண்ணீரை விட அதிக அளவில் நமக்கு வந்து நீர் வரத்து அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும். மேட்டூர் அணை நிரம்பி அது போக நமக்கு உபரி நீரும் நமக்கு திறக்கப்பட்டு வருவது நம்ம பார்க்க தான் போகிறோம். நிச்சயமாக அடுத்த மாதத்தில் அதிக அளவு நமக்கு மழை பொழிவு மற்றும் மேட்டூருக்கு வரக்கூடிய நீரின் அளவும் உறுதியாக அதிகரிக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. நண்பர்களை மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.